ஹாய். இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, கிளைண்ட் சர்வர் ஆர்க்கிடெக்சர் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுது. இப்போது கிளைண்ட் வந்துட்டு ஒரு ரெக்வெஸ்ட் அனுப்புனா அப்படின்னா, அந்த ரெக்வெஸ்ட் வந்துட்டு எப்படி வந்து சர்வருக்கு வந்துட்டு போகுது. அதே மாதிரி வந்துட்டு சர்வர் வந்துட்டு அனுப்புகிற அந்த ரெஸ்பான்ஸ் வந்து எப்படி வந்து கிளைண்ட்டுக்கு வந்துட்டு வருது அப்படின்றத வந்துட்டு ஓஎஸ் லெவலில் வந்துட்டு டெப்த்தாக நம்ம வந்துட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இப்போது வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து கிளைண்ட் சர்வர் ஆர்க்கிடெக்சர் வந்துட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு சர்வர் அப்படின்னா வந்துட்டு என்ன அப்படின்றத வந்துட்டு நம்ம வந்து பார்த்துப்போம். சர்வர் அப்படின்னா வந்துட்டு என்ன அப்படின்னா, நம்ம வந்துட்டு சர்வர்னால் வந்துட்டு அது நம்ம ஒரு இமேஜினேஷன் வந்துட்டு வச்சுருப்போம். ஆனால் வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு சர்வர் அப்படின்றது வந்துட்டு ஒரு சாதாரண வந்துட்டு என்னதுதான்னா ஒரு கம்ப்யூட்டர். இப்போது என்னோடய லேப்டாப்பும் வந்துட்டு என்னது தான் அப்படின்னா ஒரு சர்வர் தான். ஸோ சர்வர் அப்படின்றது வந்துட்டு நம்ம வந்து என்னமோ ஏதோன்னு சொல்லி நம்ம வந்துட்டு நினைக்கணும்னு அவசியம் கிடையாது. சர்வர் அப்படின்றதும் வந்துட்டு ஒரு சாதாரண ஒரு கம்ப்யூட்டர். இப்போது வந்து கிளைண்ட் சர்வர் ஆர்க்கிடெக்சர்னு நம்ம வந்துட்டு பார்க்குறோம். ஒரு வெப் அப்ளிகேஷன் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து நமக்கு வந்துட்டு இந்த சர்வர் அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னா வெப் சர்வர். இந்த வெப் சர்வர்னு வந்துட்டு இதை வந்துட்டு ஒரு சில பேர் வந்து சொல்லுவாங்க. அப்படி வந்துட்டு இல்லை அப்படின்னா HTTP சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரெண்டுக்கும் வந்துட்டு வந்து ஒரே மீனிங் தான். இப்போது இந்த வெப் சர்வர் அப்படின்னு நம்ம வந்துட்டு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக வந்துட்டு இருக்கிற ஒரு வெப் சர்வர் அப்படின்னா வந்துட்டு என்னதுன்னா அப்பாச்சி சொல்லலாம். இல்லைன்னா மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஃப்ளாஷ்க்கு வந்துட்டு பைத்தானில் வந்து வெப் சர்வரு. நம்ம இப்போ நான் வந்துட்டு யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் கோலாங்லாம் வந்துட்டு நம்ம தான் வந்து கஸ்டமைஸாக வந்துட்டு வெப் சர்வர் வந்துட்டு எழுதணும். இங்கே வந்துட்டு நான் வந்து எழுதியிருப்பேன் என்னோட அந்த மெயின் டாட் கோலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா http.listen and serve 8080 கமாண்டல் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஒரு லைன் வந்து எழுதியிருக்கேன். ஸோ இந்த லைன் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, என்னோட அந்த சர்வரில் வந்துட்டு போர்ட் 8080 வந்துட்டு ஒரு சாக்கெட்டை வந்து ஓப்பன் பண்ணி கம்யூனிகேஷனுக்காண்டி வந்துட்டு ஓப்பன் பண்ணி அதை வந்துட்டு லிசன் பண்ண வைக்கும். ஸோ இப்போது இந்த கோலாங்கெல்லாம் வந்துட்டு நம்ம தான் வந்துட்டு ஓனாக வந்து வெப் சர்வர் வந்துட்டு எழுதுகிற மாதிரி வந்துட்டு வரும். இப்போது நான் வந்துட்டு சொன்னேன், இப்போ வந்துட்டு இதுதான் வந்துட்டு என்னோடய சர்வர். இந்த சர்வரை வந்துட்டு நான் வந்து இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ண வச்சுருக்கிறேன் அப்படின்னா, ஒரு TCP சாக்கெட்டை வந்து நான் வந்து ஓப்பன் பண்ண வச்சுருக்கேன். அதை வந்து என்ன போர்ட்டில் நான் வந்து ஓப்பன் பண்ண வச்சுருக்கேன் அப்படின்னா 8080 அப்படின்ற அந்த போர்ட்டில் நான் வந்துட்டு ஓப்பன் பண்ண வச்சுருக்கேன். இந்த 8080 போர்ட்டில் இருக்கிற இந்த TCP சாக்கெட் வந்துட்டு எனக்கு வந்துட்டு என்ன ஸ்டேட்டில் வந்துட்டு அது வந்து ஓப்பன் ஆகிருக்கும் அப்படின்னா வந்துட்டு லிசன் ஸ்டேட்டில் வந்துட்டு எனக்கு வந்து ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ நம்ம வந்துட்டு சாக்கெட் ப்ரோக்ராமிங்னு சொல்லிட்டு நம்ம வந்து படித்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு நிறையா சாக்கெட்டில் வந்துட்டு நமக்கு வந்து ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. லிசனு, அக்செப்ட்டு, பைண்டு, கனெக்டு, இந்த மாதிரி வந்துட்டு நிறையா வந்துட்டு ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு இருக்குது. அதில் வந்துட்டு ஒரு வெப் சர்வரோட சாக்கெட் வந்துட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா லிசன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ எனக்கு வந்துட்டு இந்த இடத்துல வந்து என்னோடய இந்த HTTP சர்வர் வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா லிசன் ஸ்டேட்டில் வந்துட்டு ஓப்பன் ஆகிருக்கு. இது வந்துட்டு இப்போ வந்துட்டு இது வந்து லிசன் பண்ணுறதுனால எனக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு இன்கமிங் ரெக்வெஸ்ட் வந்துச்சு அப்படின்னா இந்த சர்வரால் வந்துட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னா கனெக்ஷனை வந்துட்டு மேக் பண்ண முடியும். ஓகே, இப்போ நமக்கு வந்துட்டு ஒரு சர்வர் வந்துட்டு இங்கே வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்றதுக்கான ஒரு ஐடியா வந்து கிடச்சிருச்சு. சர்வர்னால் வந்துட்டு என்ன, சர்வரை வந்துட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது நமக்கு வந்துட்டு கிடச்சிருச்சு. இப்போ நமக்கு வந்துட்டு இந்த கிளைண்ட் சர்வர் ஆர்க்கிடெக்சரை வந்துட்டு நம்ம வந்துட்டு என்னன்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இப்போ நான் வந்துட்டு இங்கே ஒரு பாக்ஸ் வரைகிறேன். இந்த பாக்ஸ் தான் வந்துட்டு யார் அப்படின்னா வந்துட்டு கிளைண்ட்டு அப்படின்னா வந்துட்டு என்ன அப்படின்னா நம்மளோட ப்ரௌசர் தான் வந்துட்டு கிளைண்ட்டு. யார் வந்து ரெக்வெஸ்ட்டை வந்துட்டு மேக் பண்ணுறாவோ அவன் தான் வந்துட்டு கிளைண்ட்டு. இப்போது இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு வந்து ரெக்வெஸ்ட்டை வந்துட்டு மேக் பண்ணுறது வந்துட்டு யார் அப்படின்னா என்னோடய ப்ரௌசர். ஸோ நான் வந்துட்டு என்ன சொல்கிறேன் அப்படின்னா என்னோடய கிளைண்ட் இந்த இடத்துல யார், ப்ரௌசர். இப்போ என்னோடய இந்த கிளைண்ட்டு வந்துட்டு ஒரு ரெக்வெஸ்ட்டை வந்துட்டு மேக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்துட்டு என்ன யூஆர்எல் வந்து எடுத்துப்போம் அப்படின்னா வந்துட்டு இந்த youtube.comனு சொல்லிட்டு இந்த யூஆர்எல் வந்து எடுப்போம். youtube.com.
இந்த யூஆர்எல்லுக்கு இந்த யூஆர்எல் அப்படின்றது வந்துட்டு என்னன்னு நமக்கே வந்துட்டு தெரியும். யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர். இன்டர்நெட்டில் வந்துட்டு ஏகப்பட்ட கண்டென்ட் வந்துட்டு இருக்கும். அதில் வந்துட்டு நமக்கு எந்த சர்வரில் என்ன கண்டென்ட்டு தேவையோ அதை நம்ம வந்து எடுக்கிறதுக்கு இந்த யூஆர்எல் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். youtube.com அப்படின்றது வந்துட்டு இந்த இடத்துல எனக்கு வந்துட்டு என்னது யூஆர்எல். இப்போது youtube.comன்ற இந்த சர்வருக்கு வந்துட்டு என் ப்ரௌசர் வந்துட்டு என்ன செய்ய போகுது அப்படின்னா ரெக்வெஸ்ட் வந்துட்டு மேக் பண்ண போகுது. இப்போ வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு அது வந்துட்டு இந்த யூஆர்எல்லில் போய் youtube.comனு சொல்லிட்டு வந்துட்டு அது வந்து டைப் பண்ணிருச்சு அப்படின்னா இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா என்னோட அந்த ப்ரௌசரில் ரன் ஆகிற அந்த ஓஎஸ் இருக்கும்ல, கிளைண்ட்டோட வந்துட்டு ஓஎஸ், சரியா? இப்போ நான் வந்துட்டு கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை. அதாவது வந்துட்டு இப்போது நீங்கள் தான் வந்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுப்போம். நீங்கள் வந்துட்டு உங்களோட லேப்டாப்பில் வந்துட்டு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி அதில் நீங்கள் youtube.com அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டைப் பண்ணி நீங்கள் வந்துட்டு அந்த ரெக்வெஸ்ட்டை வந்து மேக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட கம்ப்யூட்டரில் இருக்கிற ஓஎஸில் வந்துட்டு டிசிபி சாக்கெட் வந்துட்டு ஓப்பன் ஆகும். இந்த டிசிபி சாக்கெட் வந்துட்டு என்ன போர்ட்டில் வந்துட்டு ஓப்பன் ஆகும்னா நமக்கு வந்துட்டு இந்த சர்வரோட போர்ட் வந்துட்டு என்ன இதில் வந்து ரன் ஆகுதோ அதே போர்ட்டில் தான் வந்துட்டு இது வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு 8080 வந்துட்டு ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுப்போம். 8080 வந்துட்டு ஓப்பன் ஆகுது. இப்போது இந்த கிளைண்ட்டு வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா என்ன வந்துட்டு சர்வருக்கு வந்துட்டு அனுப்ப போகுதோ அதை வந்துட்டு இந்த ப்ரௌசர் என்ன செய்யும் அப்படின்னா இந்த டிசிபி சாக்கெட்டில் போய் வந்துட்டு ரைட் பண்ணும். டிசிபி சாக்கெட்டில் போய் வந்துட்டு ரைட் பண்ணும். ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ நான் வாயிலே சொல்லிடுறேன். இது வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்துட்டு சொல்கிறேன். கெட் ரெக்வெஸ்ட் வந்துட்டு மேக் பண்ணுது. நம்ம வந்து ஹெச்டிடிபி மெத்தட்ஸ் வந்து நம்ம வந்து படிச்சிருப்போம். கெட்டு, போஸ்ட்டு, புட்டு இந்த மாதிரிலாம் நம்ம வந்துட்டு படிச்சிருப்போம். இந்த இடத்துல வந்துட்டு கிளைண்ட் வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா கெட் ரெக்வெஸ்ட் வந்துட்டு youtube.com அப்படின்ற அந்த சர்வருக்கு வந்துட்டு மேக் பண்ணுது. ஸோ இப்போ வந்துட்டு இந்த டிசிபி சாக்கெட்டில் போய் வந்துட்டு அதை வந்து ரைட் பண்ணும். டிசிபி சாக்கெட் அப்படின்றது வந்துட்டு பொதுவாக நம்ம சாக்கெட் அப்படின்றது நம்மளோட கம்ப்யூட்டரில் எதுக்கு இருக்குது அப்படின்னா கம்யூனிகேஷனை வந்துட்டு மேக் பண்ணுறதுக்காண்டி தான் வந்துட்டு இருக்குது. அந்த சாக்கெட் வந்துட்டு யூஸ் பண்ணுற அந்த ப்ரோட்டோக்கால் வந்துட்டு என்னது அப்படின்னா டிசிபி, டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோக்கால். இந்த டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோக்காலை வந்துட்டு எதுக்கு நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரிலையபிளாக நம்ம வந்துட்டு டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படிப்பட்ட அந்த சாக்கெட்டில் போய் வந்துட்டு இது அதோட அந்த கெட் ரெக்வெஸ்ட்டை வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா ரைட் பண்ணுது. ரைட் பண்ணி வந்துட்டு வச்சுட்டு தென் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சாக்கெட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கனெக்ஷனை வந்துட்டு மேக் பண்ணும். எதில் வந்துட்டு கனெக்ஷனை வந்துட்டு மேக் பண்ணும் அப்படின்னா இப்போது நமக்கு வந்துட்டு இதுதான் வந்துட்டு என்னோடய சர்வர். ஸோ அது வந்துட்டு நான் வந்து சிம்பிளாக வந்துட்டு சொல்லிடுறேன். இது வந்துட்டு கனெக்ஷனை வந்துட்டு மேக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அந்த கனெக்ஷனை மேக் பண்ணுறதுக்கே இங்கே வந்துட்டு ஏகப்பட்ட ஸ்டெப்ஸ் வந்துட்டு நடக்கும். அது வந்துட்டு என்னென்ன அப்படின்றத நான் வந்துட்டு அப்படியே வந்துட்டு சொல்கிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்துட்டு சொல்கிறேன். இப்போ இங்கே வந்துட்டு எழுதியாச்சு. ஸோ இங்கே வந்துட்டு அந்த சாக்கெட்டில் வந்துட்டு ரைட் ஆகிருந்தால் வந்துட்டு நமக்கே வந்துட்டு தெரியும் கம்ப்யூட்டர் வந்துட்டு இஸ் அ பைனரி டிவைஸ். நம்ம வந்துட்டு என்ன வந்து கம்ப்யூட்டரில் வந்துட்டு ஸ்டோர் ஆனாலும் அது வந்துட்டு பைட்ஸாக தான் வந்துட்டு ஸ்டோர் ஆகும். இப்போது வந்துட்டு எனக்கு வந்து இங்கே வந்து எனக்கு வந்துட்டு என்ன அந்த ரெக்வெஸ்ட் வந்து என்னவா வந்துட்டு இங்கே வந்து ரைட் ஆகிருக்கும் இந்த சாக்கெட்டில் அப்படின்னா பைட்ஸாக தான் வந்துட்டு எனக்கு வந்து ரைட் ஆகிருக்கும். இப்போ அந்த பைட்ஸை வந்துட்டு சர்வருக்கு அதை வந்துட்டு சென்ட் பண்ணணும் அப்படின்னா அதில் வந்துட்டு நிறையா ப்ராசஸ் வந்துட்டு அங்கே வந்து நடக்குது. என்ன மாதிரியான ப்ராசஸ் வந்துட்டு நடக்குது அப்படின்னா இப்போ இது வந்துட்டு பைட்ஸாக வந்துட்டு இருக்கிற அதை வந்துட்டு அது வந்துட்டு என்னவா வந்து கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா டிசிபி செக்மெண்ட்ஸாக வந்துட்டு கன்வெர்ட் பண்ணணும். இந்த டிசிபி செக்மெண்ட்ஸ் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒன்றும் வந்துட்டு கன்ஃபியூஸ் பண்ண தேவையில்லை. அதை வந்துட்டு அந்த பைட்ஸ் எல்லாத்துமே வந்துட்டு அது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா சங்காக வந்துட்டு டிசிபி செக்மெண்ட்ஸாக வந்துட்டு வச்சுருக்கோம். அந்த டிசிபி செக்மெண்ட்ஸில் வந்துட்டு டிசிபி ஹெட்டர்ஸும் வந்துட்டு இருக்கும். இந்த டிசிபி ஹெட்டர்ஸ்னால் நம்ம வந்துட்டு இந்த ஃப்ளாகு, அதுக்கப்புறம் வந்து இந்த சீக்வன்ஸ் நம்பரு, அதாவது அந்த அந்த சங்க்கு வந்துட்டு ஏதாவது வந்துட்டு ஒன்று மிஸ் ஆனாலும் இந்த மாதிரி மிஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அந்த லாஸ்ட்டான அந்த பேக்கெட்ஸை வந்துட்டு ரீட்ரான்ஸ்மிஷன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்துட்டு அந்த
ஹெட்டர்ஸ் வந்துட்டு நமக்கு வந்துட்டு யூஸ் ஆகுது. அப்போ எனக்கு இருக்கிற பைட்ஸ் வந்து இந்த இடத்துல வந்துட்டு என்னவா வந்துட்டு கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா டிசிபி செக்மெண்ட்ஸாக வந்துட்டு மாறுது. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போ வந்துட்டு இது நெட்வொர்க்கில் தான் வந்துட்டு இந்த இது வந்து எனக்கு வந்துட்டு ட்ராவல் ஆகணும். அப்போ நெட்வொர்க்கில் அது வந்துட்டு ட்ராவல் ஆகணும் அப்படின்னா எனக்கு வந்துட்டு அது என்னவா மாறணும் அப்படின்னா டேட்டா பேக்கெட்ஸாக வந்துட்டு அது வந்து மாறணும். டேட்டா பேக்கெட்ஸ். ஸோ டேட்டா பேக்கெட்ஸாக வந்துட்டு அது வந்துட்டு மாறணும் அப்படின்னா வந்துட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போது இந்த டிசிபி செக்மெண்ட்ஸ் இருக்கா, இந்த டிசிபி செக்மெண்ட்ஸை வந்துட்டு டேட்டா பேக்கெட்ஸாக மாற்றுறதுக்கு அது வந்து ஒரு சோர்ஸ் ஐபி, டெஸ்டினேஷன் ஐபி அப்படின்னு சொல்லிட்டு 2 ஐபி வந்துட்டு இருக்கும் கண்டிப்பாக. இப்போ இந்த சர்வருக்கு வந்துட்டு இப்போ இந்த youtube.com ஐபி அட்ரஸ் தான் வந்துட்டு என்னது அப்படின்னா வந்து டெஸ்டினேஷன் ஐபி. சோர்ஸ் ஐபி வந்துட்டு நம்மளோட இந்த கிளைண்ட்டோட கம்ப்யூட்டரோட ஐபி அட்ரஸ். ஸோ இதை வந்துட்டு அந்த ஐபி ஹெடராக வந்துட்டு அந்த பேக்கெட்டில் வச்சு அதை வந்துட்டு எங்கே அனுப்போம் அப்படின்னா நம்மளோட நெட்வொர்க்குக்கு அனுப்புது. நம்மளோட நெட்வொர்க்கில் வந்துட்டு இருக்கிற அந்த ரவுட்டர் வந்துட்டு இப்போ இதுதான் வந்துட்டு ரவுட்டர். ஸோ ரவுட்டரில் வந்துட்டு அந்த டேட்டா பேக்கெட்ஸ் வந்துட்டு எப்படி வந்துட்டு ட்ராவல் ஆகுது, ட்ராவல் ஆகி ஒரு ரவுட்டராக வந்துட்டு இந்த ரவுட்டர் போகும், இங்கே இருக்கியா, இந்த அந்த அந்த youtube.com அந்த ஐபி அட்ரஸ் வந்துட்டு இங்கே இருக்கான்னு சொல்லி செக் பண்ணோம். இல்லைனா வந்துட்டு இங்கே இந்த ரவுட்டரில் வந்துட்டு இருக்கான்னு சொல்லி செக் பண்ணோம், இந்த ரவுட்டரில் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணோம். அப்படி ரவுட்டராக வந்துட்டு அது வந்து ட்ராவல் பண்ணி கடைசியில் வந்துட்டு ஒரு இடத்துல போய் வந்துட்டு கண்டுபிடிச்சிரும். ஓகே, இந்த இடத்துல தான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு அந்த யூடியூப்கான அந்த ஐபி அட்ரஸ், அதாவது யூடியூபோடைய சர்வர் வந்துட்டு இங்கே தான் வந்துட்டு இருக்குது அப்படின்றத அது வந்துட்டு ஃபைண்ட் பண்ணிடும். ஓகே, இப்போ வந்துட்டு அது வந்து ஃபைண்ட் பண்ணிடுச்சு. இப்போ வந்துட்டு அந்த டேட்டா பேக்கெட்ஸ் வந்துட்டு எனக்கு வந்துட்டு எங்கே போயிடுச்சு அப்படின்னா நெட்வொர்க்குக்கு வந்துட்டு போயிடுச்சு. நெட்வொர்க் மூலியமாக வந்துட்டு எங்கே போயிடுச்சுன்னா யூடியூபோட சர்வருக்கு வந்துட்டு போயிடுச்சு. போன உடனே இது வந்து என்ன செய்யும் அப்படின்னா இங்கே நம்ம வந்துட்டு நம்மளோட சர்வரில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஸோ இந்த இடத்துல வந்துட்டு யூடியூப்பை வந்து நான் வந்து அந்த டேட்டா வந்து ட்ராவல் ஆகிறதுக்காண்டி நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக நான் வந்துட்டு சொன்னேன். ஸோ அங்கேயுமே வந்துட்டு அவங்களும் இதை தான் வந்துட்டு பண்ணுவாங்க கண்டிப்பாக. அவங்களோட அந்த சர்வரில் வந்துட்டு ஒரு சாக்கெட் இருக்கும். அந்த சாக்கெட் வந்துட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா வந்துட்டு லிசன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ அவங்களோட அந்த சாக்கெட் வந்துட்டு லிசன் பண்ணணும். இப்போ நான் என்னோடய HTTP சர்வரை வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளாக நான் வந்துட்டு காமிச்சேன்னா அதே மாதிரி தான் வந்துட்டு யூடியூப்லேயும் வந்துட்டு அதை வந்து லிசன் பண்ணிக்கிட்டு இருக்க போகுது. இது வந்துட்டு இங்கே வந்துட்டு என்ன பண்ண போகுது அப்படின்னா முதல்ல அந்த சாக்கெட்டோட வந்துட்டு கனெக்ஷனை வந்துட்டு மேக் பண்ணும். இதான் வந்துட்டு எந்த கனெக்ஷன் இருந்தாலும் வந்துட்டு அலோவ் பண்ணுமே. ஸோ இது வந்துட்டு மேக் பண்ணும். இது வந்துட்டு என்ன போர்ட்டில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு, 80 போர்ட்டில் வந்துட்டு இதுவும் ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ இது வந்துட்டு கனெக்ஷனை வந்துட்டு மேக் பண்ணிடுச்சு. கனெக்ஷனை மேக் பண்ணதும் இது வந்துட்டு என்ன செஞ்சிடும், இதில் இருக்கிற எல்லா அந்த டேட்டாவையும் வந்துட்டு அப்படியே வந்துட்டு இங்கே வந்துட்டு எனக்கு வந்துட்டு வந்துடும். அது ஆல்ரெடி வந்துட்டு இந்த அதாவது வந்துட்டு அதை வந்துட்டு பார்த்து அந்த கனெக்ஷனை வந்துட்டு மேக் பண்ணிட்டு தான் வந்துட்டு இந்த டேட்டா பேக்கெட்ஸே வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து சென்ட் பண்ண போகுது. ஸோ எனக்கு வந்துட்டு இங்கே வந்துட்டு அந்த டேட்டா பேக்கெட்ஸ் வந்து வந்துடும். இந்த டேட்டா பேக்கெட்ஸ் வந்துட்டு இங்கே வந்ததுக்கு அப்புறம் என்னோடய ஓஎஸ் அந்த டேட்டா அந்த சங்க்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு எடுத்து அதை வந்துட்டு நிறையா அந்த பைட்ஸை வந்துட்டு இது பண்ணி கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இந்த சர்வர் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த சாக்கெட்டில் இருந்து வந்துட்டு ரீட் பண்ணுது. இங்கே வந்துட்டு எனக்கு வந்து சாக்கெட்டில் வந்துட்டு என்ன பண்ணுச்சு, ரைட் பண்ணுச்சு. இங்கே வந்து எனக்கு வந்து சாக்கெட்லேருந்து சர்வர் வந்து ரீட் பண்ணி திரும்ப இந்த ரெஸ்பான்ஸ் அனுப்பும்போது வந்துட்டு எனக்கு இந்த சாக்கெட்டுக்கு வந்துட்டு போய் இந்த சாக்கெட்டில் இருந்து திரும்ப வந்துட்டு எனக்கு இந்த கிளைண்ட்டோட சாக்கெட்டுக்கு போய் கிளைண்ட்டோட சாக்கெட்லேருந்து தான் நமக்கு வந்துட்டு ப்ரௌசரில் இந்த ரெஸ்பான்ஸாக வந்துட்டு வருது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்துட்டு பார்த்தோன்னா என்னோடய ப்ரௌசர் வந்துட்டு ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு ரெக்வஸ்ட்டை வந்துட்டு மேக் பண்ணுது, அவ்வளோதான். மற்றபடி இங்கே நான் வந்துட்டு சொன்ன எல்லா கான்செப்ட்லேயுமே நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓஎஸ் தான் வந்துட்டு எல்லா வேலையுமே வந்துட்டு பார்க்குது. ஸோ நம்ம வந்துட்டு இதிலருந்தே நம்மளால் வந்துட்டு ஒரு விஷயத்தை நம்மளால் வந்து புரிஞ்சுக்க முடியும். ப்ரோக்ராமிங் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்துட்டு ஓஎஸ்ஸால் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு பண்ண முடியுமோ அதை வந்துட்டு நம்மளை வந்துட்டு பண்ண வைக்கிறது தான் வந்துட்டு ப்ரோக்ராமிங். ஓஎஸ் வந்துட்டு இல்லை, ஓஎஸில் அந்த ஃபீச்சர் வந்துட்டு இல்லை அப்படின்னா நம்மளோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாலையும் அதை வந்துட்டு பண்ண முடியாது அப்படின்றத வந்துட்டு நம்ம இது மூலியமாக வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்படி தான் வந்துட்டு ஒரு கிளைண்ட்டும் ஒரு சர்வரும் வந்துட்டு கம்யூனிகேட் பண்ணும்
இப்படி தான் வந்துட்டு டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ.